மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளது. மக்களவை உறுப்பினர் ஆதித்யா யாதவ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்பும் எண்ணம் மத்திய அரசுக்கு இப்போது இல்லை என்பதுதான் அந்த பதிலின் சாராம்சம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையாகவும் நிலைக்க முடியாத ஒரு பொறுப்பாகவும் மாறும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்பது அந்தந்த மாநிலங்களின் கொள்கை முடிவாகும். அதில் மத்திய அரசு தலையிடாது. இருப்பினும் அத்தகைய முடிவுகள் மாநிலங்களின் நிதி நிலைமையை பெரும் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என இந்திய தணிக்கைத்துறை தலைவரின் ஆய்வறிக்கைகள் எச்சரித்துள்ளதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைகளை களைந்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்ய ஏற்கனவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச மாதம் 10,000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுவதோடு அது பணவீக்கத்திற்கு ஏற்ப அவ்வப்போது உயர்த்தி வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் ஊழியர்களின் பங்களிப்புடன் கூடிய இந்த நிதி ஆதார முறையே நிலையானது என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது. புள்ளி விவரங்களின்படி ஜூலை 26, 2026 நிலவரப்படி மத்திய அரசு ஊழியர்களின் பங்களிப்புடன் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சுமார் 3.65 லட்சம் கோடி ரூபாய் நிதி மேலாண்மை செய்யப்பட்டு வருகிறது. ஊழியர்களின் நலனையும் நாட்டு நிதி பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் இந்த தெளிவான விளக்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர போராடி வரும் ஊழியர்கள் சங்கங்களுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்பட்டாலும் அரசு முன்வைக்கும் புதிய ஓய்வூதிய மாற்றங்கள் எத்தகைய பலனை தரும் என்பதே இந்த அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.